எனக்குன்னு இறங்குன தேவத உனக்குன்னு பிறந்தவன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ப்ளே ஆகிற மாதிரி ரிலீக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நம்ம சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ யூஸ் பண்ண போகிறது வந்து பிக்சல் லேப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓப்பன் பண்ணக்கிற இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கொடுத்து யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்கு போகும். அதில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் இமேஜ் லிங்க். அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃபோல்டராக கொடுத்துருக்கேன். அந்த இமேஜ் அந்த பேக்ரவுண்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகும். அதில் டெலீட் சிம்பிள் கொடுத்துட்டிங்கன்ட்டு நீங்கள் காப்பி பண்ண ரிலீக்ஸை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான லைனை விட்டுட்டு மற்றதை வந்து மற்ற ரிலீக்ஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருக்கிட்டு இதோட ஃபாண்ட்டு ரிலீக்ஸ், அதாவது ஃபாண்ட்டோட டவுன்லோட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செஞ்சுட்டாலே ரெமோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு லிங்க் தான் இருக்கும், ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்குன்னு. அதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு வெப்சைட்குள்ளே போகும். அதில் வந்து அதுக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜ், அதாவது ஃபாண்ட் ஸ்டைல் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது கரெக்டாக அட்ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணணும். அதாவது அந்த ஏரோ மார்க்கு அந்த இமேஜை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஓ இருக்கிற இடத்துல மட்டும்தான் வைக்கணும். மற்ற இதில் வச்சா நல்லால. இதில் வந்து ஓ எதுவுமே இல்லை. அதனால் ஃபாண்ட்டோட கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதில் கலருக்குள்ளே போயிட்டு அந்த கலர் சிம்பிளில் ஒரு கலர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு அந்த ஏரோ மார்க்கில் இருக்கிற கலரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபாண்ட்டுக்கு அப்படின்னா தான் கலர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபாண்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு 3D அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அதை எனேபிள் பண்ணிவிட்டு கீழே கடைசி வந்தீங்கன்னா ஒரு லைட் சிம்பிள் போட்டு ஒன்று இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கு மேலே எனேபிள்டு இருக்கும். அதை எனேபிளை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கலருன்னு இருக்கும். அந்த கலரை ஆன் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அந்த கலர் சூஸ் பண்ணுறத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் இருக்கிறத சூஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் கொடுத்துட்டு அந்த கீழே அந்த 3 லைன் இருக்கும் கலரில், அதில் கொஞ்சம் லைட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டார்க்குங்கிறத வந்து நல்லா 0வில் வச்சுக்கோங்க. அந்த கலருக்கு கீழே டார்க் அப்படின்னு இருக்கும், அது 0வில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துகிட்டு பிஎன்ஜியை மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டு 3D எஃபெக்ட்குள்ளேயே திருப்பி போய், அதாவது அந்த கலர் ப்ளூ கலர் இருக்குல்ல, ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா டெத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இமேஜை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் கேலரிக்கு. சேவ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இதை நீங்கள் புதுசாக எடிட் பண்ண தேவையில்ல. அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அந்த டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா POO இருக்குது. இந்த இதில் வந்து நம்ம இதை சூஸ் பண்ணலாம், அதாவது ஆட் பண்ணலாம். இந்த ஏரோ மார்க் ஆட் பண்ணிவிட்டு ஜூம் இன் மேலே லென்ஸ் சிம்பிள் இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்துட்டு உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு ஜூம் பண்ணிங்கன்னா நல்லா இமேஜ் ஜூம் ஆகிக்கும். திருப்பி அதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களால் எடிட் பண்ண முடியும். இப்போ வந்து அந்த ஏரோ மார்க்கு கரெக்டாக உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த ஓக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி அந்த ஏரோ மார்க் லென்ஸை கொடுத்து ஜூம் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த லென்ஸை கொடுத்தீங்கன்னா தான் நம்மளால் எடிட் பண்ண முடியும். லென்ஸை கொடுத்துருங்க. திருப்பி கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சேவ் இமேஜ் உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுக்காக 2 லைன் மட்டும் எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தது அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ப்ரோ வெர்ஷன் வேணால் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு என்னோட ரேஷியோ வந்து 16:9. அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோக்குள்ளே போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அதே மாதிரி அந்த பேக்கேஜ் சொன்னல, அதில் வந்து இந்த இது இருக்குது, பேக்ரவுண்ட் இமேஜ். அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஆடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதுனால ஒரு 10 செகண்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீடப் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் லாஸ்ட் வரையும் வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சாங் ப்ளே பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல ரிலீக்ஸ் ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்கிறோம். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நம்ம பிக்சல் லேபில் எடிட் பண்ண இமேஜ் வந்து நம்ம இப்போ ஒன்றா எடிட் பண்ண போகிறோம். அதை இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு சாங்கை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு இதோட அந்த ரிலீக்ஸ் முடியுதுன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீடப் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிறது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கிற லைன் வரைக்கும் அந்த இமேஜ் வந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ திருப்பி அந்த இடத்துல வச்சு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அடுத்த ரிலீக்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம். கடைசிக்கு வந்துருச்சு.
இப்போ இந்த இடத்துல ப்ளே பண்ணிங்கன்னா இதோட இப்போ இதில் வந்து எதுவுமே எடிட் பண்ண ஏன்னா அதோட ரிலீக்ஸ் முடிஞ்சு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து திருப்பி மீடியாக்குள்ளே போயிட்டு நான் அடுத்த ரிலீக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த ரிலீக்ஸ்லேயே வச்சுட்டு ப்ளே பண்ணுங்கள். அந்த ரிலீக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிவிட்டு இப்போ இதுவரை இருக்குன்னா அதை வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீடப் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கிறது கொடுத்திங்கன்னா அந்த லைன் இருக்கிற வரைக்கும் அந்த ரிலீக்ஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த லைன்லேயே வச்சு அடுத்த ரிலீக்ஸை நீங்கள் ஆட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ தூரம் வருதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ரிலீக்ஸ் அவ்வளோ தூரம் வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இன்னொன்று என்ன ஆட் பண்ண போகிறோன்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நான் இமேஜ் வந்து ஸ்டிக்கர் இமேஜ் கொடுத்துருக்கேன். அதாவது சிவகார்த்திகேயன் ஸ்டிக்கர் மாதிரி இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி PNG இமேஜ் அது அந்த பேக்கேஜ்லேயே இருக்கும். அதை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி சைஸ் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது எஃபெக்ட்டு. இப்போ அந்த ரிலீக்ஸுக்கு வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுனா நான் வந்து அலைட் மோஷன் ப்ரெசன்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இம்போர்ட்டுன்னு கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும், அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடும். இதில் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் 3 டாட் கொடுத்து காப்பி எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் அந்த ரிலீக்ஸ் எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த ரிலீக்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் காப்பி பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கிற எல்லா ரிலீக்ஸுக்கும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த ரிலீக்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு இது எடிட் பண்ண தெரியும்னா எடிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இருக்கிற எல்லா ரிலீக்ஸுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிற பாருங்க, அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இமேஜுக்கு வந்து அதாவது பேக்ரவுண்ட் இமேஜுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதுக்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட், அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு 4th இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆங்கிள் அப்படின்னு இருக்குல்ல, அது எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்ல. கடைசியில் மேக்னிடியூட் அப்படின்னு இருக்கும்ல, அது மட்டும் 14 வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்து 14 வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக ப்ளே ஆகுது பாருங்கள். கொஞ்சம் சைடில் இப்படி மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் வேறு மாதிரி அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு வேணும்னா அந்த ஆங்கிளுங்கிறத வந்து நம்ம மாற்றணும். இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்க அந்த ஆங்கிள் மூவ் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னாவே அந்த இது வந்து மாறும். எஃபெக்ட்ஸில் போய் எஃபெக்ட்ஸ் வந்து காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அந்த PNG இமேஜ் இருக்குல்ல சிவகார்த்திகேயன், அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா 2 எஃபெக்ட்ஸுமே அந்த 2 இமேஜுமே நல்லா ப்ளே ஆகும். இது வந்து உங்களுக்கு இப்படி ப்ளே ஆக வேணாம், அப் அண்ட் டவுன் ப்ளே ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னா அந்த ஆங்கிள் மட்டும் மாற்றணும். இல்லைங்க நான் மாற்றி காமிக்கிறேன். இப்போ நான் அந்த எஃபெக்டே அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அந்த ஆங்கிள் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த எஃபெக்ட் வந்து மாறி இருக்கிறது. கொஞ்சம் இப்போ நான் 9ல் வச்சுருக்கேன், ஆங்கிள் கொஞ்சம் மாறி இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். இந்த எஃபெக்டை வந்து நான் காப்பி பண்ணல, அந்த 9 அந்த ஒன்று மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ மேலே அந்த இமேஜ் PNG இமேஜில் எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு அந்த ஆங்கிள் மட்டும் 9 அப்படின்னு வச்சுக்கிறேன். கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணிங்கன்னா மேலே அப் அண்ட் டவுன் மூவ் ஆகுது பாருங்கள். இதே மாதிரி ஆங்கிள் மட்டும் மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த சைடில் மூவ் ஆகணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அவங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது வாட்டர் மார்க், நம்ம சேனலோட வாட்டர் மார்க்கையும் நான் பிக்சல் லேபில் போட்டு அந்த ரெமோ ஸ்டைல்லையே நான் எடிட் பண்ணிட்டேன். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய் சைஸ் சின்னது பண்ணிவிட்டு நான் இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் அந்த வாட்டர் மார்க்கும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி ட்ராக் பண்ணி இழுத்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் வீடியோ வந்து உங்களுக்கு தேவையான குவாலிட்டியில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர் மார்க்குக்கும் நீங்கள் வந்து இது மாற்றிக்கோங்க. அதாவது அந்த எஃபெக்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் என்ன எஃபெக்ட் ஆட் பண்ணீங்களோ அதை வந்து அந்த PNG உங்கள் லோகோக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நான் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி செஞ்சுட்டாலே ரெமோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பேக்கேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே ஆடியோ, பேக்ரவுண்ட் இமேஜ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் ஸ்டிக்கர் வந்து 3 கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்டிக்கர்னு சொல்ல முடியாது, PNG இமேஜ், ஃபாண்ட்டு, லிங்க்கு எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்குது. இது வந்து ஒரு வெப்சைட் மாதிரி நான் கொடுத்த ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட்குள்ளே போகும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் கீழே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாகவே கொடுத்துருப்பேன். ப்ரெசன்ட் லிங்க் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் செஞ்சுட்டாலே ரெமோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பேக்கேஜ் அப்படின்னு தனியாக இருக்கும். அலைட் மேஷன் ப்ரோ வெர்ஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த இது கீழேயே இருக்கும். நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.